கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். செய்தியின் தலைப்பு: சகேயுவின் குணாதிசயங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 1 முதல் 10. லூக்கா 19வது அதிகாரம் 3வது வசனம். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்படுகிறது. இந்த லூக்கா 19வது அதிகாரம் 1 வசனம் முதல் 10வது வசனம் வரை உள்ள பகுதிகளிலே பார்க்கும் பொழுது இங்கு 4 விதமான கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறதான கூட்டம். ஆகையால்தான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை தேடுகிறதினால் நமக்கு என்ன லாபம்? சங்கீதம் 119 2வது வசனம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சகேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அநேக சாட்சிகளை குறித்து கேட்டிருப்பான். அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், குருடருடைய கண்களை திறந்தார், செவிடர்களுடைய காதுகளை கேட்கச் செய்தார், மரித்தோரை எழுப்பச் செய்தார், சப்பானியாக இருந்தவனை சுகமாக்கினார், பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே அநேக சாட்சிகளை குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பான். ஆகையால் தான் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சகேயு இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடே தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 32வது வசனம். அங்கே உம்முடைய சகோதரரும் தாயாரும் உம்மை தேடுகிறார்கள் என்று அவருக்கு சொன்னார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்திற்காக வந்தபோது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவரை தேடி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தன் வீட்டிலே இருக்கும்போது அந்த மனிதனுடைய அருமை யாருக்கும் தெரியாது. அதே போல் இயேசு கிறிஸ்து வீட்டில் இருந்தபோது அவரை யாரும் தேடவில்லை, காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே அவரை பார்க்க வெளியே நின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 69:32 தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லப்படுகிறது. யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்களோ அவர்களுடைய இருதயம் வாழும். கெட்ட குமாரன் அவன் தன் ஆஸ்திகளை எல்லாம் சேகரித்து கொண்டு அதை துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணின போது அவன் வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், ஆறுதலை இழந்தான். ஆகையால் தான் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக இங்கு தேவனை தேடுகிற இருதயம் வாழும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் தேவனை தேடும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் களிப்பாலும் துள்ளும் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 105:3 கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இந்த பகுதியிலே ஆண்டவரை யார் ஒருவர் தேடுகிறார்களோ அவர்கள் இருதயம் மகிழும். ஆகையால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என்னுடைய கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து
அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சங்கீதம் 134. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தருக்குள் ஒரு மனிதன் மகிமைப்படும் பொழுது, மேன்மை பாராட்டும் பொழுது, சிறுமைப்பட்ட மக்கள் அதை கேட்கும்போது மகிழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி எது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது தேடுகிறானோ அப்பொழுது அவன் மகிழ்ச்சியை கண்டடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது. இப்போ தேவனை தேடுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவருடைய இருதயம் வாழுகிறது, அவருடைய இருதயம் மகிழ்கிறது, அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது, பார்க்க விரும்புகிற கூட்டம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அவன் முதலாவது பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது தேடினான், இரண்டாவது பார்க்கும்படியாக மரத்தில் ஏறினான் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே ஆண்டவரை ஒருவர் பார்ப்பதினால் அவர்களுக்கு என்ன நன்மை உண்டு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே 8:20. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவரண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது.